ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தினுடைய தலைப்பு அமைதி பொன்னானது, சைலன்ஸ் இஸ் கோல்ட். லூக்கா 23 அத்தியாயத்தில் முதல் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். அவர்களுடைய கூட்டத்தார் எல்லாரும் சேர்ந்து எழுந்திருந்து அவரை பிலாத்துவினிடத்திற்கு கொண்டு போய், இவன் தன்னை கிறிஸ்து எனப்பட்ட ராஜா என்றும் ராயனுக்கு வரி கொடுக்க வேண்டியது இல்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்த கண்டோம் என்று அவர் மேல் குற்றம் சாட்டத் தொடங்கினார்கள். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அவர் அவனுக்கு மறுமொழியாக, நீ சொல்லுகிறபடிதான் என்றார். அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றான். அதற்கு அவர்கள், இவன் கலிலேயா நாடு துவங்கி இவ்விடம் வரைக்கும் யூதேயா தேசம் எங்கும் உபதேசம் பண்ணி ஜனங்களை கலகப்படுத்துகிறான் என்று வைராக்கியத்தோட சொன்னார்கள். கலிலேயா என்பதை பிலாத்து கேட்ட பொழுது, இந்த மனுஷன் கலிலேயனா என்று விசாரித்து அவன் ஏரோதின் அதிகாரத்துக்குள்ளானவர் என்று அறிந்து அந்நாட்களில் எருசலேமில் வந்திருந்த ஏரோதுவினிடத்தில் அவரை அனுப்பினான். ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்ததினாலும் அவரால் செய்யப்படும் அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பியிருந்ததினாலும் அவரை காணும்படி வெகுநாளாய் ஆசை கொண்டிருந்தான். அந்தப்படி அவரை கண்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டு அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் வினவினான். அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவர் மேல் பிடிவாதமாய் குற்றம் சாட்டிக்கொண்டே நின்றார்கள். அப்பொழுது ஏரோது தன் போர்ச்சேவகரோட அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி அவரை திரும்ப பிலாத்துவினிடத்திற்கு அனுப்பினான். முன்னே ஒருவருக்கொருவர் பகையவராயிருந்த பிலாத்துவும் ஏரோதும் அன்றைய தினம் சிநேகிதரானார்கள். பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடிவர செய்து அவர்களை நோக்கி, ஜனங்களை கலகத்துக்கு தூண்டி விடுகிறவனாக இந்த மனுஷனிடத்தை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது இவன் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் இவனிடத்தில் காணவில்லை. உங்களை ஏரோதினிடத்திற்கும் அனுப்பினேன், அவரும் இவனிடத்தில் குற்றம் காணவில்லை. மரணத்திற்கு எதுவாக இவன் ஒன்றும் செய்யவில்லையே. ஆனபடியால் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றான். பண்டிகை தோறும் அவர்களுக்கு ஒருவனை அவன் விடுதலையாக்குவது அவசியமாயிருந்தபடியால் அப்படி சொன்னான். இன்றைய மனப்பாட வசனம் 1 பேதுரு 2:23. நியாயமாய் தீர்ப்பு வழங்குபவரிடம் கிறிஸ்து தம்மை ஒப்படைத்தார். Christ left his case in the hands of God who always judges fairly. இயேசு தமது வார்த்தைகளில் பிழையற்றிருந்தார். துல்லியமாக சரியாக பேசினார். அப்படி இருந்தும் அவரது நாட்களில் அவரே தவறாய் புரிந்து கொள்ளப்பட்டிருப்பாரானால், தவறாய் புரிந்து கொள்ளப்படுதல் என்னும் சிலுவை, அதாவது கிராஸ் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதற்கு நாம் தப்ப முடியுமா? தவறாய் புரிந்து கொள்ளப்படுதலையும் அநியாயத்தையும் இயேசு எவ்விதம் சகித்தார் என்று இன்று நாம் காண்போம். 3 காரியங்கள் அவருடைய மனதிலே தெளிவானது. எனவேதான் அவர் இந்த சூழ்நிலையை மேற்கொண்டார். 1, இறைவன் சிங்காசனத்தில் தான் இருக்கிறார். God is on the throne. அவர் ஒருவேளை இப்படி அவர்களை பார்த்து சொல்ல வேண்டும் என்று நினைத்திருப்பார், நீங்கள் என்னை தவறாய் புரிந்து கொள்ளலாம், ஆனால் விண்ணில் இருக்கும் என் தந்தைக்கு என் இருதயம் தெரியும். நீங்கள் என்னை இரக்கமின்றி நடத்தலாம், ஆனால் விண்ணில் இருக்கும் என் தந்தை எனக்கு நியாயம் செய்வார். நீங்கள் பிரதம மந்திரி அல்லது நாட்டு தலைவரது ஆசனத்தில் அமர்ந்திருக்கலாம், சேர், ஆனால் விண்ணக அரியணையில் இருப்பதோ என் தந்தை, த்ரோன். நீங்கள் இருப்பது சேர், பட் நான் பேசுவது த்ரோன், அரியணையில் இருக்கிற என் தந்தையின் இடத்திலே என்று இவருடைய மனதிலே இப்படிப்பட்ட பதில்தான் எழுந்திருக்கும். பிலாத்துவோடு அவர் பேசியதை கவனியுங்கள். அப்பொழுது பிலாத்து, உன்னை சிலுவையில் அறையவும் அல்லது விடுதலை பண்ணவும் எனக்கு அதிகாரம் உண்டென்று உனக்கு தெரியாதா என்றான். இயேசு அதற்கு மறுமொழியாக, விண்ணிலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது என்றார். எவ்வளவு தெளிவாக
இயேசு இறைவன் சிம்மாசனத்தில் இருக்கிறார், அது போதும் எனக்கு, அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ள, அவர் தான் சாவரேன், அவர் எல்லாத்தையும் ஆளுகை செய்கிறார் என்கிற நிச்சயத்தோடு இயேசு இருந்தார். தவறாய் புரிந்து கொள்ளுதலையும் அல்லது புரிந்து கொள்ளப்படுதலையும் அநியாயத்தையும் இயேசு எவ்விதம் சகித்தார் என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, அவருடைய மனதிலே தெளிவாய் இருந்த ஒரு சத்தியம் ஆணித்தரமாய், அமைதி பொன்னானது. சைலன்ஸ் இஸ் கோல்ட். சொற்களை விட அமைதியே வலிமையானதாக இருக்கும் நேரங்களும் உண்டு. என்ன பேசுவேன்னு வேதென்று தெரியாததால் நம்ம அமைதியாக இருப்பதல்ல, அது நமது மன உறுதி மற்றும் நிச்சயத்தை சொல்லாமல் சொல்வது. பிரதான குரு இயேசுவை பார்த்து, நீ ஒன்றும் சொல்கிறது இல்லையா என்று கேட்டபோது இயேசுவோ பேசாமல் இருந்தார் என்று மத்தேயு 26 அத்தியாயம் 62, 63 வசனங்களிலே வாசிக்கிறோம். பிலாத்தும் அவரை பார்த்து, இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா என்றான். அவரோ ஒரு வார்த்தையும் மறுமொழியாய் சொல்லவில்லை. அதனால் நாட்டின் அதிபதியாகிய அவன் மிகவும் ஆச்சரியப்பட்டான். அமைதி பொன்னானது. மூன்றாவது, இயேசு இடத்தில் இருந்த நிச்சயமான ஒரு காரியம், இறைவார்த்தை நிறைவேற வேண்டும் என்பது. The scripture must be fulfilled. வெளிச்சத்தில் கடவுள் நம்மிடம் சொல்லியவைகளை இருட்டில் நாம் சந்தேகிக்க கூடாது. Don't doubt in the dark what God has told you in the light. இளம் வயதிலிருந்தே இயேசு இறைநூலை கற்பதில் தீவிரமாயிருந்தார். தம்மை குறித்து திருவார்த்தைகளில் எழுதப்பட்டுள்ள யாவற்றையும் தூய ஆவியானவர் மூலம் அவர் புரிந்து கொண்டார். கடவுளின் வார்த்தைக்கேற்பவே தமது வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள நெடுகவே தெளிவாக அவர் முயன்று வந்தார். பிரதான குருவின் வேலைக்காரனது காதை பேதுரு வெட்டிவிட்ட போது இயேசு பேதுருவிடம் என்ன சொன்னார் தெரியுமா? நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12,000 பேர் படைகளுக்கும் அதிகமான வான்தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்தால் இவ்விதம் நடக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும்? பாருங்கள், என்ன பிரச்சனை என்றாலும் சரி, வசனம் நிறைவேற வேண்டும், இறைவார்த்தை நிறைவேற வேண்டும். அதற்குள்ளே நான் என்னை எப்படியாவது திணித்து கொண்டு அதற்குள்ளே நான் அமர்ந்து விடுகிறேன். வசனம் நிறைவேறினால் போதும், நான் என்ன வேதனையின் வழியாக போனாலும் அதை பற்றி பரவாயில்லை. இதுதான் உண்மையான அர்ப்பணிப்பு என்பது. இறைவன் சிங்காசனத்தில் இருக்கிறார், அமைதி பொன்னானது, இறைவார்த்தை நிறைவேற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நியாயமற்ற முறையிலே நமக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டால், பிறரால் தவறாக நாம் புரிந்து கொள்ளப்பட்டால், இந்த மூன்றையும் நினைவுக்கு கொண்டு வருவோம். 18ஆம் நூற்றாண்டிலே உள்ள ஜான் பவுரிங் என்ற பக்தன் இவ்விதமாக ஒரு ஆங்கில பாடல் இயற்றியுள்ளார். Pain and blessing, pain and pleasure by the cross are sanctified. Peace is there that knows no measure, joys that through all time abide. நியாயமாய் தீர்ப்பு வழங்குபவரிடம் கிறிஸ்து தம்மை ஒப்படைத்தார். சைலன்ஸ் இஸ் கோல்ட். அமைதி பொன்னானது. நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேளையில் எங்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் பின்தங்கி நாங்கள் காணப்படுகிற இந்த பகுதியாகிய வார்த்தைகளை குறித்து எங்களை உணர்த்தியதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உடனுக்குடன் ஆத்திரப்பட்டு எப்படியாவது தற்காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வார்த்தைகளை கொட்டி விடுகிறோம். அவர்கள் பேசுவது அநியாயம், நான் சும்மா இருந்தால் அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று எதையாவது நாங்கள் பேசி விடுகிறோம். ஆண்டவர், இயேசுவின் மீது சாட்டப்பட்ட அத்தனையும் பொய்க்குற்றச்சாட்டு, ஆனாலும் அவர் நியாயத்திற்காக வாதாடவில்லை. தம்மை நியாயமாய் நியாயந்தீர்க்கிற உமக்கு தம்மை ஒப்பு கொடுத்து விட்டு அமைதி பொன்னானது என்று அமைதியாக இருந்தார். ஆண்டவரே, இது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். எங்களுக்கு அவ்வளவு சுலபமாக இந்த சத்தியத்தை அபியாசிக்க முடியாது. நீர் எங்களுக்கு உதவி செய்யும். உம்மை போல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய குமாரனை போல் இருக்க எங்களுக்கு நீர் உதவி தாரும். இறைவன் சிம்மாசனத்தில் தான் இருக்கிறார், வசனத்தின்படி காரியங்கள் நடைபெறட்டும் என்று சொல்லி அப்படி எங்களை தளர்த்தி தாழ்த்தி ஒப்பு கொடுக்க கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விண்ணப்பிக்கிறோம்.
எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.